இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 14-22. அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். ஓய்வு நாளில் வழக்கத்தின்படி தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். எசாயாவினுடைய சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அந்த பகுதியை ஆண்டவர் வாசித்தார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய இந்த உலக வருகையில் ஒரு நோக்கம் இருந்தது. எதற்காக இயேசு வந்தார்? மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுகிறார்களே, எதற்காக வந்தார்? இப்பொழுது பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. எல்லாரும் எதற்காக நான் ஆட்சிக்கு வர வேண்டும், எதற்காக இன்னாரை முதல்வராக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள், பிரச்சாரம் செய்வார்கள். அதுதான் மேனிஃபெஸ்டோ. இப்பொழுது ஆண்டவர் இயேசு வாசித்த பகுதி அவருடைய உலக வருகைக்கான காரணம். மேனிஃபெஸ்டோ அது. எதற்காக வந்தார்? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. அன்பானவர்களே, நம்மால் என்ன முடியுமோ அந்த நன்மையை செய்வதற்காக நாம் இவ்வுலகிற்கு வந்திருக்கோம். நம்ம ஏழையா இருக்கலாம், வசதி உள்ளவர்களா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம். அந்த படித்த அறிவை நாமே வச்சுக்க கூடாது, அப்படியே துரு பிடிக்கிற மாதிரி. நமக்கு வேலை தேடுறதுல நம்ம ஆர்வமா இருப்போம். வேலை தேடணும், நமக்கு பொழப்பு வேணும், குடும்பத்தை கவனிக்கணும், வேலை தேடணும். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அறிவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் நமக்கு மட்டும் அதை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொண்டால் அவன் தன்னுடைய அறிவின்மையிலிருந்து, சிறையிலிருந்து வெளியே வருவான். அந்த ஒடுக்கப்பட்ட படிக்காதவன், முட்டாளு என்ற நிலையிலிருந்து அவன் வெளியே வருவான். ஒடுக்கப்பட்டோரை நாம் விடுவிக்க வேண்டும். இந்த கான்சியன்டைசேஷன் சொல்றாங்கல்ல, விழிப்புணர்வு கொடுக்கறாங்கல்ல, சமத்துவ உணர்வை எல்லாரும் மனதிலும் போடுவதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரத்துவத்தை உணர்த்த வேண்டும், சமத்துவத்தை உணர்த்த வேண்டும். சனாதனத்துக்கு ஏன் இன்னைக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில்? அந்த விழிப்புணர்வை பெரியார் என்ற ஒரு மனிதர் மக்களுக்கு கொடுத்தார். அந்த விழிப்புணர்வை கொடுத்தார். ஜாதி வெறியை தூண்டுகின்றவர்கள் வாழக்கூடாது, அவர்கள் தளர்ந்து போக வேண்டும், அவர்களுடைய எண்ணங்கள் தளர்ந்து போக வேண்டும், தவறுகள் உணர்த்தப்பட வேண்டும். அதுலன்னா நம்ம கோபத்தை காட்டணும், நீதிக்காக குரல் கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு எத்தனை இடங்களிலே தன்னுடைய கோபத்தை காட்டி இருக்கிறார். தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டும், அதற்கு நாம் கற்பிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தை பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தணும், நம்முடைய ஆற்றலை, சூழ்நிலைகளை பயன்படுத்தணும், வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அதுதான் நம்முடைய மேனிஃபெஸ்டோ. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் பல வாய்ப்புகளை கொடுக்கிறீர், பல நிலைகளில் எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறீர். சில வேளைகளில் சிலருக்கு பொருளாதாரத்தை நிறையவே கொடுக்கிறீர். இது போன்று நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உண்மையை அறிந்து வாழ, சமத்துவ உணர்வு, சகோதரத்துவ உணர்வு, தவறான பாதைகளிலிருந்து விடுதலை என்பதையெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் வழங்க எங்களை செலவிட வேண்டும் என்ற உணர்வை எங்களில் வளரச் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.